ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிரேட் 5 என்சிஆர்டி சிலபஸ் ஹிந்தி நியாய்கி குர்சியோட எக்ஸசைசஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நியாய்கா குர்சியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ரொனவுன்சியேஷன், இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீனிங் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், இல்லாட்டி மேலே கார்டும் போடுறோம். ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நய் ஷப்த், அதாவது நியூ வேர்ட்ஸ் வித் மீனிங்ஸ் படிக்க போறோம். உஜ்ஜைன்றது வந்து என்னது? அது ஒரு சிட்டி, ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் மத்திய பிரதேஷ். மைதான், அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றதை இங்கே இட்டாலிக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீனிங் இங்கே கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் காலம்ல. ஓப்பன் கிரவுண்ட் ஆர் ஃபீல்டு. மைதான்னா என்னது? விளையாட்டு அரங்கம், அரங்கம், அது எல்லாமே. அப்புறம் ஜூண்டுனா என்னன்னா குரூப், க்ரௌடு, ஃப்ளாக். அந்த லெசன்ல சொல்லியிருப்பாங்க ஜூண்ட் ஆஃப் பாய்ஸ், அதாவது ஒரு டீம் ஆஃப் பாய்ஸ் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அங்க. டீலா அப்படின்னா என்னன்னா ஸ்மால் ஹில், சின்ன குன்று, மவுண்ட், மணல் மேடு, அந்த மாதிரி. பத்தர்னா ஸ்டோன் ஆர் ராக். சின்ஹாசன்னா த்ரோன், ராஜாலாம் உட்காருவாங்கல்ல அது. தர்பாரினா யாரு? கோர்ட் மெம்பர்ஸ் ஆர் கோர்ட்டியர்ஸ். ஃபரியாத்னா கம்ப்ளைண்ட், இல்லாட்டி ஒரு ரெக்வஸ்ட், பிளியா, அப்பீல். கால்பனிக், இமேஜினரி, ஃபிக்ஷனல். ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், ஃபேரி டேல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. கவாஹ்னா விட்னஸ். ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட். அப்ராதினா கிரிமினல் ஆர் த கில்ட்டி பர்சன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒரு தடவை உஜ்ஜைன், மைதான், ஜூண்டு, டீலா, பத்தர், சின்ஹாசன், தர்பாரி, ஃபரியாத், கால்பனிக், கவாஹ், ஷிகாயத், அப்ராதி, அந்த மாதிரி படிச்சு படிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு மூவ் ஆன் ஆயிட்டோம். தெய்வ சக்தினா என்னன்னா டிவைன் பவர். தமிழ்ல வந்து திவ்ய சக்தியும் போல அது. சர்ச்சா, டிஸ்கஷன் ஆர் டாக், அதை பத்தி பேசுறது. கம்பீர்தானா சீரியஸ்னஸ், சீரியஸான ஒரு மேட்டர். துர்கா, காடஸ் துர்கா. குரோத்னா என்னது? ஆங்கர். விஸ்வாஸ், ட்ரஸ்ட். விஸ்வாசம்னு தமிழ் சொல்லுவோம்ல, ஃபெய்த், பிலீஃப். புத்தி, புத்திமான் தமிழ் சொல்லுவோம், இன்டெலிஜென்ஸ், விஸ்டம். ஆகாஷ்வாணி, டிவைன் வாய்ஸ் ஃப்ரம் த ஸ்கை. நம்ம முன்னாடி கூட வந்து ஆகாஷ்வாணின்னு சொல்லிட்டு எஃப்எம் ரேடியோக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா எஃப்எம் சிக்னல்ஸ் எல்லாமே ஏர் தானே, ஏர், ஸ்கை, அதுக்காக யூஸ் பண்றது. ஸ்தம்பித், அஸ்டானிஷ்டு ஆர் ஸ்டன்டு, பயங்கர ஷாக்கிங்கா இருக்கிறது. டோக்கர், ஸ்டம்பிள், கிக் அகெயின்ஸ்ட். அந்த பையன் வந்து அதுல டோக்கர் ஆயிடுவான் இல்லையா, கிர்கையா, விழுந்துருவாரு, அதுக்கு யூஸ் பண்றது. மூர்த்தியோனா ஸ்டாச்சூஸ், ஐடல்ஸ், டெம்பிள்ஸ்ல எல்லாம் இருக்கும்ல, சிலைகள். பண்டித், ஸ்காலர், லேர்ன்டு பர்சன். நியாய, ஜஸ்டிஸ். திருத், firm, determined, strong. சப்தார்த்தனா என்னன்னா வேர்டோட மீனிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஏத்திஹாசிக், இதிகாசம்னு தமிழ்ல சொல்றோம்ல, ரிலேட்டட் டு ஹிஸ்டரி. ஏத்திஹாசே சம்பத்து, ஹிஸ்டரிக்கு ரிலேட்டட். ஃபரியாத், ரெக்வஸ்ட் ஆர் பெட்டிஷன். வினத்தி, பிரார்த்தனா. ஷீலா, ராக் ஆர் ஸ்டோன் டேபிள். பத்தர் கி சத்தான். गंभीरता, deep thought, seriousness. गहरा सोच विचार. सदियों, centuries. 100 वर्षों का समय. சோனா என்னனாலே, சோனாலே 100 அர்த்தம். சோ வருஷம் 100 வருஷம், அதான் செஞ்சுரி இல்லையா? லாவ் லஷ்கர், one who marches with army. சேனா கி சாத் சல்னே வாலா. சேனா ஒரு படையோட சேனாதிபதி மூல தமிழ்ல அது. லஜ்ஜா, ஷேம் ஆர் ஷைனஸ். ஷர்ம். பிராச்சின், புராணா, இது எல்லாமே என்னது? ஏன்ஷியன்ட், ஓல்டு.
काल्पनिकना imaginary, made up. मनगढ़ंत, अपराधी, guilty person or criminal. दोषी, क्रोध, गुस्सा, anger. बुद्धिवान, ज्ञानी, learned or wise person. कलुषित, कलांकित, tainted or impure. संबित, stunned, shocked. हैरान. एग्जाम्पल, இப்போ ऐतिहासिक का मतलब है அப்படின்னா என்னது? इतिहास से संबंधित, related to history ன்னு அர்த்தம். next one, अनुस्वर or अनुनासिक. அனுஸ்வர்னா என்னன்னா அந்த மேல புள்ளி மாதிரி வரும்ல, அது மூன் ஆர் டாட். மூன் மாதிரி பிறை மாதிரி போறதுதான் அனுநாசிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? காஞ்சன் அப்படின்னு சொன்னாதான் கோல்டு ஆர் அ நேம். ஸோ இந்த பிறை மாதிரி போடுறோம் இல்லையா, அதுதான் அனுநாசிக். யஹா இப்படி வரும், பிறை மாதிரி வரும். இதுவே இந்த இடத்துல டாட் தான் வரும். சன்சார் அப்படின்னா வேர்ல்டுன்னு அர்த்தம். இதை இன்னுன்னு படிக்கணும், சன்சார். சாஞ்ச், ஈவினிங். बंदर, monkey. आंग, ice. दांद, cold, fog. கதாயே, stories, plural சொல்றது. ஜஹான், where. அனுஸ்வார்னா மெயினா நம்ம நோஸ் வழியா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சன்சார், ஜெண்டா. சந்திரபிந்து ஆர் அனுநாசிக்னா சந்திரன் மாதிரி, மூன் மாதிரி, பிறை மாதிரி போடுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யஹா, ஆங்கு, ஜஹா. सही शब्द सुनकर, கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி fill in the blanks மாதிரி. பாலிகா படி தேர் சோ பாயி. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்களால தூங்க முடிஞ்சிச்சு. அப்ப ஆஃப்டர்ன்ற வேர்டு வர மாதிரி எழுதணுன்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மே. இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு அர்த்தம் வந்து என்னோட அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆஃப்டர் லாங் டைம் தான் அவங்க தூங்குனாங்க, அதுக்காக யூஸ் பண்ற மே. हमें किसी का दिल துக்கானா சாஹியே அப்படின்னா யாரோட ஹார்ட்டையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அப்ப நஹி. நஹி இந்த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், பூரப் திஷா கி. திஷானாலே டைரக்ஷன், பூரப்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் டைரக்ஷன் கி மேரா கர் ஹே. ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்னோட வீடு இருக்கு. அப்போ இஸ் இன் த. ஓர், ஓருன்றது தான் வந்து நம்மளுக்கு சைடு அப்படின்றத குறிக்குது. அவுர்னா ஆண்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆண்ட் மீனிங் கிடையாது, ஓர். அந்த சைடு, எந்த சைடு? ஈஸ்ட் சைடு. मुझे फरी कदाएं पढ़ना बहुत पसंद है. Even though கதாயே is plural, பசந்த் ஹே is treated as singular. பசந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப பிடிக்கும்? ஃபேரி டேல்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிங்குலர் இடத்துல வந்து இந்த ஹே யூஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். प्रश्न उत्तर. प्रश्न என்னது? क्वेश्चन. उत्तरना आंसर. आपका प्रिय खेल कौन सा है? आप उसे
கைசி கேல்தே ஹே. நீங்க உங்களோட பிடிச்ச ஃபேவரட் கேம் என்ன? அதை எப்படி விளையாடணும்? மேரா பிரிய खेल கிரிக்கெட் ஹே. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். मैं इसे स्कूल में நான் ஸ்கூல்ல अपनी टीम के खिलाड़ियों அப்படின்றது வந்து யாருன்னா டீம்மேட்ஸ் के साथ खेलता हूँ. My favorite game is cricket. I play it with my team members at school. सभी लड़के सिंहासन पर बैठ पा रहे थे लेकिन राजा नहीं बैठ पाया. क्यों? எல்லாராலையும் உட்கார முடிஞ்சு, ஆல் த பாய்ஸ் உட்கார முடிஞ்சு, ஆனா கிங்கால உட்கார முடியல. ஏன்? क्योंकि सभी लड़के போலே பாலேத்தே. அப்படின்னா என்ன அர்த்தம்? போலே பாலேத்தேன்னா கள்ளம் கபடம் இல்லாதவங்களா இருந்தாங்க சின்ன பசங்கெல்லாம். उनके मन में किसी के प्रति கலூஷ் நைதா. எந்த விதமான ஈவில் தாட்ஸும் இல்ல. ஜப்கி ராஜா ஏசா நஹிதா. ஆனா ராஜா அந்த மாதிரி இல்ல. பிகாஸ் ஆல் த பாய்ஸ் were innocent and pure hearted. There was no malice or evilness in their hearts, whereas the king was not like that. கலூஷ்னா என்னது? impure. So that's all for the video, friends. I hope you liked this video. Please do subscribe and click the bell icon. Press all here so that every single video will come in the notifications, so you won't miss out. Thank you so much, friends. See you in our next video.